வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் ஜோதி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது சோழி பிரசனத்தின் மூலம் சோழி மூலம் முக்கியமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆர்வம் சிவனடிகளார், நீங்களும் இதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். எனக்கு சரியாக வீடியோ தெரியாத காரணம் நான் யாரோ ஒருத்தர் வந்தால்தான் போட்டுக் கொண்டிருக்கிறேன். நேற்று அமாவாசை என்று என்னால் போட்டு உங்களுக்கும் ஊக்க முடியவில்லை. ஆகவே பக்தர்கள், யூடியூப் பார்க்கும் சேனல் பார்க்கும் வாசகர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது சோழி மூலமாக அது 108 சோழி உள்ளது. இந்த 108இல் 12 எடுத்துத்தான் நான் பலன் சொல்கிறேன். நீங்கள் அதனை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு 12 பதில் இல்லை, இதுல 12 இருக்கிறது. இந்த 12 எடுத்து போட்டு பார்த்துட்டு அப்புறம் மீட்டர்லேருந்து 12 எடுக்கும். இதே போலத்தான் பல முறை. அடுத்தது உங்களையும் போட்டு பார்க்க சொல்வேன். உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் முறையே வேறு. நீங்க ஜோதிடம் என்று நினைக்காதீர்கள். இது வாக்குஸ்தானம். இது வாக்குஸ்தானம். இந்த வாக்குஸ்தானத்தில் நீங்கள் கேட்பது வாக்கு, நான் சொல்வது. நான் சொல்வது வாக்குஸ்தானம். அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இது ஏதாவது முக்கியமான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் தெரிவிக்கலாம். இந்த சோழி மூலம் 100 காரியம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதனை தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடத்தை நம்புவதும் அவர்கள் மனுஷ நிலையை பொறுத்து. என்னிடத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கால் 50 லட்ச ரூபாய் கடன்காரனாதான் சரி, 50 கோடி ரூபாய் கடன்காரனாதான் சரி, பஞ்சாப் பறந்து ஓடிவிடும். அது எனக்கே தெரியாது, அது அண்ணாமலையாருக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த இடத்துல சக்தி உள்ளது. இன்னொன்று சொல்கிறேன், கேளுங்கள். என்னிடத்தில் போன் மூலமாக பதில் சொன்னாவே உங்களுக்கு காரியங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வெளியூரில் இருக்கிறீர்கள், உங்களை பற்றி நான் இங்கு சொல்கிறேன். நான் மந்திரவாதியா கிடையாது. அதாவது உங்களுடைய கஷ்டத்தை என்னிடத்தில் எடுத்து கூறினீங்களால் அதற்குண்டான பதிலை இந்த சோழி மூலமாக எடுத்து கூறி அது என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் அதை தெளிவாக வீட்டு செய்தால் பரவும். ஆனால் நீங்கள் பரிகாரம் என்று நினைச்ச இடத்துக்கு சொல்கிறீர்கள். அதெல்லாம் படுத்தி விடுங்கள். பரிகாரம் என்பது ஒரு மனசுக்கு திருப்தி தான். பரிகாரத்தால் எந்த காரியம் வெற்றி அடைந்தது உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாலை விட்டுக் கொண்டிருக்கிறார்களே, கருநெல்லி மாலை, அந்த மாலையை போட்டு வந்தவர்கள் யார் என்னென்ன காரியத்தில் ஜாஸ்தி இருக்கிறீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம்.
பிடித்து செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு ஜோதிடர் ஆணித்தரமாக ஒரு சொல்லுகிறேன் என்றால் விளையாட்டாக நினைக்கிறீர்கள், அப்படி நினைக்காதீர்கள். சாதாரண ஒரு என்னுடைய பேப்பர், விளம்பர பேப்பரை ஒரு இடத்தில் ஒட்டப்பட்டிருந்தது. அறியாமல் அந்த கடை போராடி கிழித்து விட்டான். மறுநாளே அவன் தற்கொலைக்கு ஆளாகிவிட்டான். அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் என்ன என்றால், நான் சிவனடிகளார், என்னிடத்தில் நீங்கள் உண்மையாக உண்மையில் நீங்கள் இதை கேட்க வேண்டும். விளையாட்டுக்காக கேட்கக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கைதான் வெற்றி. கோயிலுக்கு செல்கிறோம், திருச்செந்தூர் செல்கிறோம், ராமேஸ்வரம் செல்கிறோம், காசி செல்கிறோம். எதுக்காக? நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கைக்கும் சோழிக்கு வித்தியாசப்படுது. ஆகவே ஊட்டி பார்க்கும் வாசகர்கள் உங்களுடைய கஷ்டங்களை என்னுடைய இடத்தில் நீங்கள் எடுத்து கூறி நல்ல பலனை அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு தேவி மருத்துவமனை மரப்பாடம் தேவி மருத்துவமனை அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. அலுவலக நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றாக பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.